பைபிள்ல லிட்டரரி ஃபார்ம்ஸ் அப்படின்னா இலக்கிய வகை. எந்த இலக்கிய வகையிலே இது இருக்கிறது என்று ஒவ்வொரு பகுதியையும் அந்த வல்லுநர்கள் பிரித்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது ஆண்டவரோடு ஒருவர் தனியாக பேசுகிறார். அதுக்கு பேரு மோனோலாக். மோனம் சொல்லணும் சோதிலோகி அப்படின்னு அழுது புலப்புதல் சோதிலோகி. இட்ஸ் நாட் அ டயலாக். டயலாக் ரெண்டு பேசுவார். கடவுள் பேசுவார், மனிதன் பேசுவார். எப்பொழுது மனிதன் மட்டும் பேசுவார். எந்த இறைவனத்தில் பேசுகிறார்? மீட்பின் இறைவனத்தில் பேசுகிறார். மீட்பின் இறைவன் குற்ற உணர்வு கொண்ட மனிதன் இருவருக்கும் ஒரு அமைதி உரையாடல் நடக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார், இறைவன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன உணர்கிறார்? குற்ற உணர்வை அவர் புரிந்து கொள்கிறார். ஆண்டவரே, என்னை கழுவும், என்னை துடைத்திருடும், என்னை தூய்மையாக்கும், ஏனென்றால் என் மாசற்றது உள்ளத்தில் உண்மையை தான் விரும்புகின்றவர். என் பாவங்களை நீ பார்ப்பதில்லை, பார்க்காமல் உமது முகத்தை மறைத்துக் கொண்டே அந்த அளவுக்கு மீட்பு தரும் இறைவனாக இருக்கிறேன். உனக்கு எதிராக நான் தீயது செய்துவிட்டேன், என்னை கழுவியிருந்தும் எனக்கு மீண்டுமாக என் முகத்தில் மகிழ்ச்சியை தார். என் வாழ்க்கையை நான் கழிப்பை எழுதிவிட்டேன். எனவே எனக்கு மீண்டுமாக நொறுங்கிய உணர்த்தோடு வந்திருக்கிற என்னை இணைத்துக் கொள்ளும், அணைத்துக் கொள்ளும். நீர் விரும்புகிறது, ஏதோ நான் விரும்புவதை நினைத்துக் கொண்டு எரி பலி பொருட்களை நோக்கி நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் எப்பொழுது ஆண்டவரே நொறுங்கிய உள்ளத்தோடு என்னை ஏற்றுக்கொள்ளும். எருசலேமிலே மீண்டுமாக அதை புதுப்பிக்கிறது போல என் உள்ளத்தை கண்களை துடைக்கிறது, நமது இதயத்தை சுத்தம் செய்கிறது, நமது உடலை உறுதிப்படுத்துகிறது, நமது ரத்த நாளங்களை அது தூய்மைப்படுத்துகிறது, எலும்புகளை உறுதியாக்குகிறது. நாம் முழு மனிதனாக முழு ஆன்மாவோடு தூய தூய நெஞ்சினராய் மீண்டுமாக இந்த போராட்ட களத்திலே இறங்கி கடவுளுக்காக வாழ மரியனை கூட அனுப்பப்படுகிறேன் என்ற அழைப்பை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவரை பார்த்து பேசினார்.